பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ தீவிரமாக எரிந்து வரும் நிலையில் திங்கட்கிழமையன்று அம்மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனம் தொடர்கிறது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். காட்டுத்தீ காரணமாக வீடுகளுக்கும் சொத்துக்களுக்கும் கணிசமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று பிசி முதல்வர் டேவிட் எபி தெரிவித்துள்ளார். எரிந்து வரும் 105 காட்டுத்தீகளில் பாதியளவு கட்டுப்பாடற்ற நிலையில் எரிகின்றன. இதில் சம்மர்லேண்ட் பகுதியும் அடங்கும். அங்கு பரவிய பால் ரேஞ்ச் காட்டுத்தீ 80 வயது முதியவர் ஒருவரின் உயிரை பறித்ததுடன் ஏறத்தாழ 20,000 பேரை வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியுள்ளது. தெற்கு ஓகனகனில் இருந்து வந்து அதிர்ச்சி அளிக்கும் செய்தியை தொடர்ந்து சனிக்கிழமை அறிக்கையொன்றை வெளியிட்ட முதல்வர் ஏபி வரவிருக்கும் மணி நேரங்களும் நாட்களும் மிகவும் கடினமானதாக இருக்கும். பால் ரேஞ்ச் காட்டுத்தீ தொடர்ந்தும் மிக தீவிரமாக பரவி வருகிறது. இதனால் பெரிய சவால்கள் நிலவுகிறது என்று கூறினார். வெள்ளிக்கிழமை மாலை முதலில் இக்காட்டுத்தீ பதிவானதிலிருந்து காற்றின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக மிக வேகமாக பரவி சம்மர்லேன் பகுதிக்குள்ளும் அதை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகளில் உள்ள சமூகங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.